எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு ஜீவா அவருடைய நடிப்பில் தியேட்டரில் வெளியாக இருக்கிற டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் படம் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீவா வந்து ஊரில் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாரு. ஊரில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் முன்னால் நின்று பார்த்துக்கிறாரு. ஊரில் இளவரசு இருக்கிறாரு. இளவரசுடைய பொண்ணுக்கு வந்து நாளைக்கு காலையில் விடிஞ்சா 10:30 மணிக்கு கல்யாணம். இப்போ ஈவினிங்கே வந்து சொந்தக்காரங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வீடு ஆடல் பாடல் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக களை கட்டிகிட்டு இருக்கு அந்த வீடு. இப்போ ஊர் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து மார்த்தாண்டத்துலேருந்து வேனில் கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போது இளவரசு அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே வந்து தம்பி ராமையா இருக்கிறாரு. தம்பி ராமையாவுக்கும் இளவரசுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. 2 பேருக்கு இடையில ஒரு ஈகோ கிளாஷ் இருக்குது. இப்போ எதிர்பாராத விதமாக தம்பி ராமையாவுடைய அப்பா வந்து இறந்துடுறாரு. இப்போ தம்பி ராமையா என்ன சொல்கிறாருன்னா, அங்கே முகூர்த்தம் வச்சுருக்கிறேன், அதே 10:30 மணிக்கு தான் எங்கள் அப்பாவை இந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு போக விடுவேன் அடக்கம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாரு. இப்போ ஊரில் பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய ஜீவா வந்து இதெல்லாம் எப்படி சமாளித்தார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. எனக்கு பர்சனலாக ஜீவாவுடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ஒரு ஹீரோவாக இருக்கிறவர் வந்து ஹீரோயின் வேணும், சாங் வேணும், ஃபைட் வேணும் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் இந்த கேரக்டருக்கு என்ன வேணும், ஒரே அவருக்கு வந்து காஸ்டியூம் தான், ஒரு வேஷ்டி வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தான் அந்த படம் ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு பர்சனலாக அவருடைய கேரக்டர் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சொல்லணும்னா இவருக்கு ஈக்குவலான கேரக்டர் அப்படின்னு சொல்லணும்னா இவர் பஞ்சாயத்து தலைவர் போட்டியாளராக எதிர் போட்டியாளராக இருக்கக்கூடிய ஜான்சனுடைய கேரக்டரு அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். அவருக்கு ஹெல்ப்பராக வரவர் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா அந்த மாப்பிள்ளை கேரக்டர் மார்த்தாண்டத்துலேருந்து கிளம்பி வர அந்த மாப்பிள்ளை கேரக்டரு கன்னியப்பன் அப்படிங்கிற கேரக்டர்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அவருடைய ஸ்லாங்கு காமெடி சென்ஸு எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவருடைய தம்பி கேரக்டராக பண்ணியிருந்தவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். முக்கியமாக அந்த லார்ஜ் சீக்வன்ஸு அதெல்லாம் காமெடி வந்து ரொம்ப பிளாஸ்டாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒன் சைடு லவ்வராக நடிச்சிருந்த அவர், அதுக்கப்புறம் சமையல் மாஸ்டர் கேரக்டரு எல்லாருமே கொடுத்த கேரக்டராக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் 1 மணி நேரம் 55 நிமிஷம் மட்டுமே ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தான். எந்த விதமான வல்கர் சீக்வன்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் பிளாங்காக போங்க. உங்களை நிறைய இடங்களில் சிரிக்க வைக்கிறதுக்கான நிறைய சீக்வன்ஸ் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு காமெடி நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். எனக்கு கொடுத்த 130 ரூபாய்க்கு இந்த படம் கண்டிப்பாக ஒர்த்தாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொங்கலுக்கு வந்த படங்கள்லேயே எனக்கு ஒரு ஒர்த்தான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு தோணின ஒரே படம் எனக்கு இந்த படம் தான் தோணுச்சு. வீடியோவை கவனித்த அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி.